மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தெரிந்தெடுப்புகள் முக்கியமானது. நீங்கள் ஒரு வாகனம் வாங்க வேண்டுமானாலும் எந்த பிராண்டு வாங்க வேண்டும் என்று நீங்கள் தெரிந்தெடுப்பீர்கள். தெரிந்தெடுப்பு எப்பொழுதுமே மனிதனுடையது. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். மனிதன் தெரிந்தெடுக்கும் பொழுது தி பெஸ்ட்டை தெரிந்தெடுப்பான். ஆனால் கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பது த ஒர்ஸ்ட்டை தெரிந்தெடுத்திருக்கிறார், பெஸ்ட்டாக மாற்றுறதுக்காக. நம்ம யாருமே பெஸ்ட்டு கிடையாது. அதாவது படிப்பில் நீங்கள் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கியிருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் தேவனுக்கு முன்பாக நாம் பாவியாக இருந்தோம். உலகத்திலே குப்பையிலே கிடந்தோம், சேற்றிலே உழன்றோம். நம்மைத்தான் தேவன் தெரிந்தெடுத்தார். நாம் நல்லவர்கள் என்பதற்காக தெரிந்தெடுக்கவில்லை. நாம் அவருக்கு பணம் கொடுப்போம் என்பதற்காக தெரிந்தெடுக்கவில்லை. நம்மளை வச்சு அவருக்கு ஏதாவது லாபம் கிடைக்குங்கிறதுக்காக நம்மளை தெரிந்தெடுக்கலை. எல்லாரும் வேண்டாம் என்று ஒதுக்கி போட்ட குப்பையாகிய நம்மைத்தான் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதைத்தான் உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்கிற பாடலிலே நாம் பாடுகிறோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் தெரிந்தெடுப்பது வித்தியாசமானது. ஆனால் மனிதர்களாகிய நாம் எப்பொழுதுமே நம்முடைய பார்வைக்கு நலமானதை நாம் தெரிந்தெடுப்போம். தெரிந்தெடுப்பிலே முதலாக தவறு செய்தவன் ஆதாம், ஏவாள். ஆண்டவர் எல்லா கனிகளையும் கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று ஒரு தெரிந்தெடுப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் மனுஷி என்ன செய்தால், எதை தெரிந்தெடுக்க வேண்டுமோ அதை தெரிந்தெடுக்காமல் எதை தெரிந்தெடுக்க கூடாதோ அதைத்தான் அவள் தெரிந்தெடுத்தாள். இன்றைக்கும் உலகம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ரெண்டு காரியங்களை, நன்மை தீமை ரெண்டையும் அறியத்தக்கதான விருட்சங்களை வைத்தார். ஏன் அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை புசிப்பதற்கு பதிலாக ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் பாவமே உலகத்துக்குள் வந்திருக்காது. எனவே நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி தெரிந்தெடுக்கிற அநேக காரியங்கள் கர்த்தருடைய பார்வையிலே தவறாக இருக்கிறது. நாம் நமக்கு நலமாய் தோன்றுகிற காரியத்தை தான் தெரிந்தெடுப்போம், அல்லது நமக்கு பிடித்த காரியங்களைத்தான் நாம் தெரிந்தெடுப்போம். இல்லாவிட்டால் நமக்கு மிகவும் வேண்டியவர்கள் நமக்கு ஏதாவது சிபாரிசு செய்தால் அதை நாம் தெரிந்தெடுப்போம். ஒரு ஜவுளி கடைக்கு போனால் 1000 புடவைகள் இருந்தாலும் 1000 ஷர்ட்டுகள் இருந்தாலும் நீங்கள் அதில் உங்களுக்கு பிடித்த உங்கள் முக தோற்றத்துக்கு ஏற்ற கலரை நீங்கள் தான் தெரிந்தெடுக்கிறீர்கள். ஒரு வாகனம் வாங்குவதற்கு கடைக்கு போனால் ஒரே பிராண்டில் நிறைய விதவிதமான வாகனங்கள் வந்தாலும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நீங்கள் தெரிந்தெடுக்கிறீர்கள். பாடத்தை படிக்கிற பிள்ளைகள் இப்போ 10ஆம் வகுப்பு முடித்து சாட்சி சொன்னார்களே, அடுத்து 11ஆம் வகுப்பு போகும் பொழுது ஒரு பாடத்தை தெரிந்தெடுக்க வேண்டும். எப்படி தெரிந்தெடுப்பார்கள்? 2 விதத்தில் தெரிந்தெடுக்கலாம். படிப்பதற்கு எளிதாக இருக்கிறதை தெரிந்தெடுக்கலாம், பிற்பாடு வேலை கிடைக்காது. அல்லது கடினமான பாடத்தை தெரிந்தெடுக்கலாம், பிற்பாடு அது வேலை கிடைக்கும். எதை தெரிந்தெடுப்பார்கள் பொதுவாக பிள்ளைகள்? ஈஸியாக இருக்கிறது, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறது தான் தெரிந்தெடுப்பாங்க. மனிதனுடைய இயல்பு அது. எது நமக்கு கையாளுவதற்கு லெகுவாக இருக்கிறதோ, கையாளுவதற்கு எளிதாக இருக்கிறதோ அதைத்தான் நாம் தெரிந்தெடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு 5 விதமான காரியங்களை உங்கள் முன்பாக வைத்து, இதில் நீங்கள் எதை தெரிந்தெடுத்தீர்கள், இனிமேல் நாம் தெரிந்தெடுக்க போவது கிடையாது, தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த செய்தி உதவும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது 2 விதமான தெரிந்தெடுப்புகள். உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனத்தை வாசிக்கலாம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஆண்டவர் இங்கே 2 காரியத்தை சொல்கிறார். ஒரு பகுதியிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, இன்னொரு பகுதியிலே சாபம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறேன், இந்த சாபத்தை சம்பாதிப்பதற்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறேன். தெரிந்தெடுப்பு உன்னுடைய கையில் இருக்கிறது.
அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறோம். அவர் மறு கேள்வி கேட்பார், நீ எதை தெரிந்தெடுத்தாய்? எதற்கெடுத்தாலும் நாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறோமே, ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு வியாதி, ஏன் எனக்கு போராட்டம், ஏன் எனக்கு தரித்திரம், ஏன் எனக்கு இழப்பு என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். ரெண்டையும் நான் உனக்கு முன்பாக வைத்து விட்டேன், தெரிந்தெடுப்பு உன்னுடையது. ஆசீர்வாதமாக வாழ்கிறாய் என்றால் நீ நல்லதை தெரிந்தெடுத்திருக்கிறாய் என்று அர்த்தம். அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் சாபம் இருக்கும் என்றால், சாபம் என்றால் என்ன தெரியுமா? முதலாவது சாபத்தில் ஒரு வகை வறுமை. இடையிலே எதிர்பாராத தேவைகளினால் வருகிற வறுமையை சொல்லவில்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் நீங்கள் அனுபவிக்க முடியாதபடி கோர்ட்டு கேஸு வியாதி ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு செலவழிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த தொடர்ச்சியான வறுமை என்பது அது ஒரு சாபம். வியாதி, சாதாரணமாக வியாதி எல்லாருக்கும் வரும், பலவீனம் என்பது எல்லாருக்கும் வரும். ஆனால் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்து கொண்டே இருக்கிறது, எந்த மருந்து சாப்பிட்டாலும் அது போவதில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களை யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு சாபம். நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள், இவைகள் எல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சம், கொள்ளை நோய், எதிரிகளுடைய தாக்குதல், இது மூன்றைத்தான் ஆண்டவர் தாவீதுக்கு முன்பாக வைத்தார். ஜனங்களை தொகையிடச் சொன்னான் தாவீது. யோவாப் அதை என்ன போய் முடிக்காமல் விட்டுவிட்டான். தேவனுடைய கோபம் வந்தது. அப்பொழுது தாவீது தேவனிடத்தில் போய் அழுகிறான், ஆண்டவரே பாவம் செய்தது நான் தானே, இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொன்னபோது 3 காரியங்களை முன்வைக்கிறார். நீ தவறு செய்து விட்டாய், ஆனால் ஓகே பரவாயில்லன்னு சொல்றதுக்கு நான் அநீதியான தெய்வம் கிடையாது, நான் நீதியுள்ளவர், தவறுக்கு தண்டனை உண்டு. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த பாவங்களுக்கு தண்டனை கிடையாது. ரட்சகர் என்றால் யாரென்றே தெரியாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் வந்த உடனே எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறார். ஆனால் ஆண்டவரை தெரிந்த பின்பு வரும்பொழுது சில சிக்ஷைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படி 3 காரியங்களை சொல்கிறார். தேசத்தில் 3 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா? இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்கிறார் 3 மாதம் கொள்ளை நோய் வர வேண்டுமா? அது நான் சொல்லுவது அந்த எண்ணிக்கை சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு என்னவென்றால், பஞ்சம் வர வேண்டுமா, கொள்ளை நோய் வர வேண்டுமா, அல்லது உன் சத்துருக்கள் உன்னை தொடர வேண்டுமா? சில குடும்பங்களில் எப்பொழுதும் குழப்பம், சமாதானம் இருக்காது, எப்பொழுதும் சண்டை, எப்பொழுதும் பிரச்சனை. சகோதரனே சகோதரியே, உங்களை ஆராய்ந்து பாருங்கள், இது தேவனால் வரக்கூடிய தண்டனை. நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம்? தேவனுடைய கட்டளைகளின்படி நீங்கள் வாழ நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கும், அங்கே பிரச்சனை இருக்காது, பகைகள் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்கும். 2 காரியத்தை வைக்கிறேன், ஒன்று சாபம், இன்னொன்று ஆசீர்வாதம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க போகிறோம். அநேக நேரங்களில் நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம்? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு மனம் வருவதில்லை. ஏனென்றால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஈஸியாக வாழக்கூடிய வழிகளை நாம் தெரிந்தெடுக்கிறோம். இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறீர்கள்? ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று யோசித்திருக்கிறீர்களா? எந்த ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பாக வேதம் என்ன சொல்லுகிறது என்று யோசிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? அதுதான் தேவன் சொன்ன காரியத்தை தெரிந்தெடுப்பது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மனிதனுடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய மனதும் நம்முடைய மாம்சமும் எதை விரும்புகிறதோ அதைத்தான் தெரிந்தெடுக்கிறோம். பிற்பாடு அதனுடைய விளைவுகளைத்தான் நாம் அறுவடை செய்கிறோம் அல்லது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நீ எதை தெரிந்தெடுத்தாய்? நீயே சாபத்தை தெரிந்து கொண்டாயா அல்லது நீயே ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டாயா? தெரிந்தெடுப்பு உன்னுடையதாக இருக்கும் பொழுது விளைவுகளை குறித்த கேள்விகளை தேவனிடத்தில் கேட்க நமக்கு உரிமை இல்லை. ஆமாவா இல்லையா? தெரிந்தெடுப்பு நம்முடையதாக இருக்கும் பொழுது விளைவுகளுடைய பலனை குறித்து ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. ஏன் ஆண்டவரே இப்படி நடக்கிறது? அவர் சொல்லுவார், நீ தெரிந்தெடுத்தது என்ன என்பதை பார். நான் ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறேன், நான் சொன்னபடி நீ செய்திருப்பாயானால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறபடி தான் வாழ்கிறோமா? ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா? சிலர் என்ன சொல்லுவார்கள், வசனம் எப்படி சொல்லுகிறதுன்னு சொன்னால், வசனம் சொன்னால் சொல்லிட்டு போகுது, எங்கள் அம்மா சொல்கிறத நான் கேட்பேன்,
எங்கள் அக்கா சொல்கிறத நான் கேட்பேன், என் தம்பி சொல்கிறத நான் கேட்பேன், எங்கள் மாமா சொல்கிறத கேட்பேன், என் மச்சான் சொல்கிறத கேட்பேன், என் மனைவி சொல்கிறத கேட்பேன், என் புருஷன் சொல்கிறத கேட்பேன். கேட்குறது நல்லது. அந்த ஆலோசனைகள் வேதத்துக்கு புறம்பாக இருக்கும் என்றால் யாராக இருந்தாலும் தூக்கி எறிந்து விட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் சாபம் வரும், நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், நீ அதை தெரிந்து கொள். திரும்ப வாசிங்க, உபாகமம் 11:26-28 வரைக்கும். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், வழி விலகுகிறவர்களுக்கு சாபம். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? தெரிந்தெடுப்பு உங்களுடையது. எதை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள்? தேவனுடைய வழியை தெரிந்தெடுத்திருக்கிறீர்களா? இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்க கேட்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இங்கே 2 வழிகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று இடுக்கமான வழி, இன்னொன்று விசாலமான வழி. விசாலமான வழி யார் வேண்டுமானாலும் போகலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் அதனுடைய முடிவு என்ன? கேட்டுக்கு போகும், நரகத்திற்கு போகும். ஆனால் இன்னொரு வழி இருக்கிறது, இடுக்கமான வழி. கட்டுப்பாடுகள் உண்டு. சபைகளிலும் விசாலமான சபையும் உண்டு, இடுக்கமான சபையும் உண்டு. விசாலமான சபையில் யார் எப்படி வேணாலும் வரலாம், என்ன வேஷம் போட்டு விட்டுனாலும் வரலாம். ஆனால் இந்த சபை இடுக்கமான சபை. இப்படி தான் வாழணுங்கிற சட்டத்திட்டம் உள்ள சபை. அதனால ஏன் தெரியுமா? இந்த சபை ஜீவனுக்கு போகிற வழியை தெரிந்து கொண்டிருக்கிறது. இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டோமா? கொஞ்சம் கஷ்டம்தான். கர்த்தருடைய கற்பனையின்படி வாழும்போது லஞ்சம் வாங்க முடியாது, பொய் சொல்ல முடியாது, திருட முடியாது, ஏமாற்ற முடியாது, இஷ்டப்படி வாழ முடியாது, பொய் கணக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த வட்டி கொஞ்சம் இடுக்கம். இதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். ஆனால் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் இங்கே கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சிருக்கார். இடுக்கமான வழி, விசாலமான வழி. ஆனால் மனிதனுடைய பார்வை எங்கே இருக்கிறது? இடுக்கமான வழி வழியாக ஜீவனுக்கு போகிற ஆட்களை பார்க்க மாட்டான். விசாலமான வழியில இஷ்டமாய் வாழ்கிறவர்களை பார்த்து அவர்கள் செய்யவில்லையா, இவர்கள் செய்யவில்லையா, இவர்கள் செய்யவில்லையா? தம்பி, அதனுடைய முடிவு கேடு. சகோதரியே, அதனுடைய முடிவு கேடு. நீ ஏன் கேட்டுக்கு போகிற வழியில விசாலத்தில் இஷ்டத்துக்கு ஆடி பாடிக்கொண்டு போகிறவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறாய்? இடுக்கமான வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்கே வாசல் வழியாய் பிரவேசித்த இயேசு நமக்கு முன்பாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்பாக போகும் பொழுது ஜீவனை கண்டடைய முடியும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 2 விதமான மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தெரிந்தெடுப்புகளிலே எப்படி வித்தியாசம் உண்டு என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். 19ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து. 2 பேர் இங்கே பார்க்கிறோம். ஒருவன் ஐஸ்வர்யவான், நல்ல உடை, நல்ல உணவு, நல்ல ஆசீர்வாதம், நல்ல சம்பளம், நன்றாக வாழ்ந்தான். இது தவறு அல்ல. ஆனால் இன்னொருவன் இருந்தான், அவன் தரித்திரனாக கிடந்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த பணக்காரனுடைய வீட்டு மேஜையிலிருந்து விழுகிற அந்த அப்பத்தின் துணிக்கைகளினாலே தன் வயிறு நிரம்பாதா என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் உலகத்தின் பார்வையிலே மக்கள் என்ன சொல்லுவார்கள்? இந்த லாசருவை பார்க்கும் பொழுது, நம்ம நாடாக இருந்தால், அதுவும் தமிழ்நாடாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? போன பிறவியில் என்ன பாவம் பண்ணானோ தெரியலை, இந்த பிறவியில் இப்படி கஷ்டப்படுறான், நாய் வந்து அவன் பருக்களை நக்கிக்கிட்டு இருக்கு, என்ன பாவம் பண்ணானோ படுபாவி அப்படின்னு.
ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் இன்னைக்கு உள்ள நிலைமையில பார்த்தா BMW காரில் போகிறான், ஃபோக்ஸ்வேகன் காரில் போகிறான், ஆடி காரில் போகிறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த போத்தீஸில் வெளியே அந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி, கேட்டிங்களா? நல்ல டெய்லி பார்க்கும் பொழுது ரொம்ப ஆடம்பரமாக போகிறான். சாப்பாடு தினமும் வகை வகையாக இருக்கிறது. சில ஆட்களுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட மனைவி வகை தொகையாக வச்சு வாயை நிரப்பி வயிற்றை நிரப்பினா தான் சர்ச்சுக்கு அனுமதிப்பார். ஜாக்கிரதை. நல்ல சாப்பாடு, நல்ல உடை, நல்ல வாகனம். உலகம் என்ன சொல்லும்? கொடுத்து வச்ச மகராசன். போன பிறவியில் என்ன புண்ணியம் பண்ணானோ கடவுள் இப்படியெல்லாம் இவனை ஆசீர்வதிக்கிறார். மனிதனுடைய கணிப்புகள் வேறு, தேவனுடைய கணிப்புகள் வேறு. மனிதன் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வான், ஆண்டவர் இருதயத்தில் உள்ள காரியங்களின்படி தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். இதிலே ரெண்டு பேரும் எதை தெரிந்து கொண்டார்கள்? ஒருவன் தேவ பக்தியை தெரிந்து கொண்டான், இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டான். இன்னொருவன் விசாலமான வாசலை தெரிந்து கொண்டான். எப்படி வேணாலும் வாழலாம். அதனுடைய முடிவு என்ன? யோசித்து பாருங்கள். அதனுடைய முடிவு என்ன? அடுத்து வாசிங்க 22ஆம் வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐசுவரியானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். 25ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பூமியில் வாழும் போது நாம் எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதல்ல, நான் பூமியில் வாழ்கிற வாழ்க்கை என்னை எங்கே கொண்டு போகிறது என்பது மிக முக்கியம். மற்றவர்களைப் போல எனக்கு ஆடம்பரம் இல்லாமல் இருக்கலாம். தம்பி, தங்கச்சி, உன் குடும்பம் எளிய குடும்பமாக இருக்கலாம். உன் கூட படிக்கிறவன் 25,000 ரூபா மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கலாம். உங்கள் அப்பா அம்மா உனக்கு 2,000 ரூபா மொபைல் வாங்கி கொடுத்துருக்கலாம். இந்த பொருளை வைத்து உன் வாழ்க்கை தரத்தை எடை போடாதே. உனக்கு இருக்கிற உடை சர்வ சாதாரணமான உடையாக இருக்கலாம். ஆனால் உன்னை விட ஆடம்பரமாக சிலர் உடை உடுத்தி கொண்டு வந்திருக்கலாம். ஐயோ, நான் இந்த சர்ச்சுக்கு தானே வர்றேன், இந்த ஆண்டவரை தானே கும்புறேன், எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட சேலையில் வெளி தோற்றத்தை கண்டு நீ கணித்து விடாதே. அவருடைய முடிவு எங்கே என்று நமக்கு தெரியாது. இந்த லாசர் எதை தெரிந்து கொண்டான்? இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டான், தெய்வ பக்தியை தெரிந்து கொண்டான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் எதை தெரிந்து கொண்டான்? சுகபோகமாக வாழ தெரிந்து கொண்டான். சுகபோகமாய் வாழ்கிறவள் தெரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க, உயிரோடே செத்தவள். நீ இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்படின்னு என்ன தெரியுமா? டெய்லி கண்ணாடி முன்னாடி மேக்கப் போடுறதுக்கே பாதி நாள், ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கே பாதி நாள். அந்த திருமண காரியத்துக்கு மற்ற காரியத்துக்கு போனால் 2 பேர் இவங்களை திரும்பி பார்க்காட்டி அன்றைக்கு ஜுரம் வந்துடும். ஏன்னா அதுக்கு தான் போகிறது. எல்லாம் ஆடம்பரமாக டாம்பிகமாக எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு போகிறது எதுக்கு தெரியுமா? அடுத்தவங்க நம்மளை பார்க்கணுங்கிறக்காக. ஏன் எளிமையாக போனால் உங்களை மதிக்க மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா உலகம் கணிக்கிற பிரகாரமான இன்றைக்கி ஆவிக்குரியவங்களும் நீங்கள் கணிக்கிறீங்க. 4 பேர் மதிக்கிறதுக்கு நீங்கள் வாழ்கிறீங்களா? கர்த்தர் பாராட்டுறதுக்கு வாழ்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். தேவனை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆவிக்குரிய சபைக்கு வந்துவிட்டேன், நான் ஆவிக்குரியவள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய வெளி வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீர்கள்? உலகம் என்னை மதிக்க வேண்டும். ஆமே, யாருடைய மதிப்புக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? சாதாரண செருப்பு இருந்தால் அந்த செருப்பை போட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷூ போட்டு வருவானுங்க, நான் எப்படி போட்டு போகிறது? செருப்பை போட்டு போ, கர்த்தர் அதை பார்க்கட்டும். ஆமே, இருக்கிற வண்ணமாய் போங்கள், கர்த்தர் அதை பார்க்கட்டும். இதுக்காக கடனை உடனே வாங்கி அடுத்தவன் என்ன பாராட்டணுங்கிறதுக்காக எதையும் செய்யாதீங்க. இவன் டாம்பிகமாக வாழ்ந்தான், சுகபோகமாய் வாழ்ந்தான். சுகபோகம். சில ஆட்களை பார்த்துருக்கேன். சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பப்போ தங்களுடைய பொருள் அந்த வேர்ஷன் மாற புரியுது உங்களுக்கு? ஒரு மொபைல் புதுசு வந்துச்சுன்னா பழசத்துக்கு போட்டுருவாங்க, புதுசாக மாறுவாங்க.
ஒரு பைக் புதுசாக வந்துச்சுன்னா பழைய பைக்கை தூக்கி போட்டு புதுசாக வாங்குவாங்க. சுகபோக வாழ்க்கை. கர்த்தர் உனக்கு அனுபவிப்பதற்கு ஒரு பொருளை கொடுக்கிறார். நான் என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு முன்பாக இந்த காரை மாற்ற நான் விரும்பவில்லை. என் மகள் விரும்பினபடினால் நான் சரி மாற்றலாம் என்று ஆசைப்பட்டேன். அப்பொழுது நிறைய கார் எனக்கு முன்னாடி வருது. டொயோட்டா கார் எட்டியோஸ் ஒரு பக்கம் வந்து நிற்கிது, ஹோண்டா அமேஸ் ஒரு பக்கம் வந்து நிற்கிது, i20, இப்படி நிறையா கார்கள் எல்லாம் பார்த்தேன். எந்த காரை வாங்கலாம், எந்த காரில் போனால் நல்லாயிருக்கும். கடைசியாக யோசித்து முடிச்சுட்டு எந்த கார் எனக்கு தகுதியோ, எந்த காரில் போகிறது உங்களுக்கு சித்தமோ அதை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணேன். என்னுடைய மெக்கானிக்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் ரொம்ப கார் ஓட்டுற ஆள் கிடையாது, அதனால் உங்களுக்கும் நம்ம ஊர் ரோட்டுக்கும் மாறுதி ஷிஃப்ட் டிசைர் தான் நல்லாயிருக்கும் பாஸ்டர்னாரு. அதையே வாங்கிட்டேன். இன்றைக்கி நல்லா அனுபவிக்கிறேன். அடுத்தவங்களுக்காக நாம் பொருட்களை வாங்கக்கூடாது, நமக்கு என்ன பிரயோஜனமோ அதற்காக வாங்க வேண்டும். இன்னைக்கு கடன் எதனால் வருகிறது? போராட்டம் எதனால் வருகிறது? தேவையில்லாத செலவுகள். ஏன்? டாம்பிகம், ஆடம்பரங்கள். இதனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நீங்கள் தெரிந்தெடுப்பதிலே தவறு செய்து விட்டீர்கள். இந்த லாசர் இடுக்கமான வாசல் வழியாக போகிறான். யாக்கோபு 5:5 வாசியுங்கள். பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். பூமியில் வாழும்போது நீ எதற்காக வாழ்ந்தாய் என்றால் சாப்பாட்டுக்கும் நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கைக்கு தான் நீ செலவிட்ட. உன்னை ரட்சித்த தேவனை குறித்த ஒரு எண்ணம் இல்லாமல் சுகபோகத்திற்காக நீ வாழ்ந்தாய். இன்னைக்கு சில ஆட்கள் எதுக்கு இயேசுட்ட வர்றாங்க தெரியுமா? எனக்கு எந்த வசதியும் குறையக்கூடாது. இயேசுவிடத்தில் வருவதற்கு முக்கிய காரணமே சுகபோக வாழ்க்கைக்காக. ஆனால் நீ எதிர்பார்த்து வந்த சுகபோகம் கிடைக்காது, ரட்சிப்பு கிடைக்கும். நீ ஆசைப்படுவதை எல்லாம் அவர் உனக்கு கொடுக்க மாட்டார். உன்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை, அத்தியாவசியமான தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் சந்திப்பார். சமுதாயத்தில் மதிப்பிற்காக நாம் ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கும் போது சில நேரம் அது கிடைக்காமல் போய்விடலாம். பூமியில சுகபோகமாய் உழன்றீர்கள். யோசிச்சு பாருங்க, எந்த வாழ்க்கையை தெரிந்தெடுத்திருக்கீங்க? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க இடுக்கமான வாசலை தெரிந்தெடுத்தீர்கள். அதில் டிசிப்ளின் உண்டு, அதில் கட்டுப்பாடு உண்டு. இப்படித்தான் இருக்க வேண்டும், உடை இப்படித்தான் இருக்க வேண்டும், உருவம் இப்படித்தான் இருக்க வேண்டும், சிகை அலங்காரம் இப்படித்தான் இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு உண்டு. அந்த இடுக்கமான வாசல் தான் திருச்சபை. திருச்சபைக்கு வெளியே உலகத்துக்குள்ளே போயிட்டால் எப்படி வேணாலும் நீங்கள் வாழலாம். ஆனால் உலகத்தில் அப்படி வாழ்ந்துட்டு இங்கே வரும்பொழுது இப்படின்னா அந்த ரெட்ட வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:6. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். 2 தீமோத்தேயு 3:4 வாசிங்கள். துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுக்கு பிரியமானபடி நான் வாழாமல் எனக்கு பிரியமானபடி நான் வாழ வேண்டும். கவனிக்கிறீங்களா? எதை தெரிந்தெடுத்திருக்கீங்க? தேவனுக்கு பிரியமா வாழ்றதை தெரிந்தெடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு பிரியமாக வாழ்றது தெரிஞ்சிருக்கேன். நல்ல செய்தின்னு பாராட்டிட்டு போயிடாதீங்க. இல்லாட்டி செய்தியை நோட்டில் எழுதுறதுக்காக உங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. உள் வாங்குங்க, உங்களுக்கு உள் வாங்குங்க. நல்ல செய்தி கெட்ட செய்தின்னு என்ன பாராட்ட வேண்டாம். இன்னைக்கு சூப்பர் செய்தின்ட்டு இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பேசுகிறார்? நீ சுகபோகமாய் வாழ்வதற்கும் அடுத்தவர்கள் உன்னை மதிப்பதற்கும் அடுத்தவர்கள் உன்னை பார்த்து வியப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? நாய் வந்து நக்கினாலும் பரவாயில்லை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், மரித்தால் பரலோகம் போவேன் என்கிற அந்த நிலையில் வாழ்ந்தானே, அவன் தேவ பிரியனாய் வாழ்ந்தான். அதுக்காக தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவங்கெல்லாம் தரித்திரவங்களாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அல்ல. நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம்? சுகபோகத்தையா அல்லது ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையவா? எனவே முதலாவது நான் சொன்னேன் தெரிந்தெடுப்பு. 2 தெரிந்தெடுப்பு இருக்கிறது. முதலாவது ஆசீர்வாதம், சாபம். 2வது இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். 3வது தேவ பிரியர், சுகபோக பிரியர். எதை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கீர்கள்?
சரி, அடுத்து 2 விதமான விசுவாசிகளுடைய கூட்டம் இருக்கிறது. முதலாவது 2 விதமான தெரிந்தெடுப்பு. விசுவாசிகளுக்குள்ளே 2 விதமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். மத்தேயு 21 அதிகாரம் 28 30 வரை வாசியுங்கள். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். கவனிங்க, 2 பேர், ஒருவன் கீழ்ப்படுகிறவன், இன்னொருவன் கீழ்ப்படியாதவன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் உண்மைதான், தேவனை ஏற்றுக்கொண்டீர்கள் உண்மைதான். தேவனுக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகளா, கீழ்ப்படியாத விசுவாசிகளா? சில நேரம் பிரதர்ஸ்ட்டை பார்த்து சொல்லுவேன், பிரதர் இன்னைக்கு நைட்டு ஜெபம் இருக்கு பிரதர், மறக்காம வந்துருங்க. ஓ, வந்துடுறேன் பாஸ்டர். இது வர்றேன்னு சொல்லி வராத கேஸ். உங்களுக்கு தான் பிரசங்கம். சிலர் வர முடியாது பாஸ்டர், திடீர்னு வந்திருப்பாங்க. என்னன்னா, வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, வந்துட்டேன். கீழ்ப்படுகிற விசுவாசி, கீழ்ப்படியாத விசுவாசி. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ரட்சிக்கப்படாத விசுவாசி. அதென்ன பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டதான விசுவாசின்னு பேர். இன்னைக்கு காலம் அப்படி மாறிடுச்சு. விசுவாசின்னு சொல்றாங்க, ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை, பாவம் இருக்கிறது. எனவே தான் 2 விதமான விசுவாசிகள் என்று ஆண்டவர் கூட்டத்தை குறித்து சொல்கிறார். முதலாவது கீழ்ப்படுகிற ஒரு மகன், கீழ்ப்படியாத மகன். வார வாரம் சபையில் பிரசங்கம் கொடுக்கிறார். இதை கேட்டுவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போற விசுவாசிகள் இருக்காங்க, கீழ்ப்படுகிற விசுவாசிகள் இருக்காங்க. கீழ்ப்படுகிற விசுவாசிகளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. கேட்ட வசனத்தை வீட்டிலே போய் திருப்பி பார்த்து அந்த வசனத்தின்படி ஜெபம் பண்ணி என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று திரும்பவும் அதை எடுத்து வைத்து ஜெபிக்கிறார்களே, அவர்கள் தான் கீழ்ப்படுகிற விசுவாசிகள். செருப்பை போடும்போதே, வரும்போது செருப்பை கழட்டி விட்டு ஆள் வருவாங்க, போகும்பொழுது செய்தியை கழட்டி போட்டு செருப்பை போட்டு போயிடுவாங்க. சாயந்தரத்தில் போய் இன்னைக்கு காலையில் பாஸ்டர் என்ன செய்தி கொடுத்தாருன்னா, அவர் எப்பவும் போல நல்லா தான் கொடுத்தாரு, ஆனால் என்ன கொடுத்தாருன்னா தெரியலை. நல்லா தான் கொடுத்தாரு, ஆனால் என்ன கொடுத்தாருன்னு கழட்டி போட்டு போயாச்சு. சிந்தையில் இல்லை, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறோம். நீங்கள் எந்த கூட்டம், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிறீங்களா? இல்லை வீட்டில் போய் இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போனோமே, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, அந்த சொன்னதை கொஞ்சமாச்சும் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சம் வாழ்க்கையில் மாற்றம் வரட்டும்னு கீழ்ப்படுகிற விசுவாசிகளா, கீழ்ப்படியாத விசுவாசிகளா? கீழ்ப்படுகிற விசுவாசிகள் உண்டு, கீழ்ப்படியாத விசுவாசிகள். எப்படி? எல்லாம் லேட்டாக வரக்கூடாது, சீக்கிரமாக வாங்கன்னா அந்த மனுஷன் அப்படி தான் கத்திக்கிட்டே கிடப்பார், நம்மளாவே இருப்போம். இது கீழ்ப்படியாத கூட்டம். ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதுவும் தேவனை நம்ம லேட் பண்ண வைக்கக்கூடாது, தேவனை காத்திருக்க வைக்கக்கூடாது, நம்ம சீக்கிரம் போகணுன்ட்டு உணர்வடைந்து சீக்கிரம் வராங்க பார்த்தீங்களா, அது கீழ்ப்படுகிற விசுவாசி. அப்படின்னு சொல்லுவோமா? வழக்கமாக நான் லேட்டாக தான் வருவேன், இவர் என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே சொன்னார் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். இது என்ன கூட்டம்? கீழ்ப்படியாத கூட்டம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14-15. சென்மஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இங்கே 2 விதமான கூட்டத்தை பற்றி போட்டிருக்கிறது. ஒன்று மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன். இதோடு கூட சேர்த்து கொலோசியருக்கு எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 3 அதிகாரத்துக்கு 7 வசனத்திலிருந்து வாசியுங்கள். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். நல்ல கவனிங்க. முற்காலத்தில் என்று ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. அதாவது இயேசுவை அறிவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். எவைகளை? 5 வசனம். ஆகையால்
விபச்சாரம், அசுத்தம், மோகம். மோகம் என்ன தெரியுமா? மட்டுமீறிய ஆசை, கட்டுப்பாடு இல்லாத ஆசை, அடக்க முடியாத ஆசை. இந்த டிக்ஷனரியில் பார்த்த பொழுது இந்த மோகத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கும் பொழுது இந்த 3 வார்த்தைகள் உண்டு. சொல்கிறேன் கேளுங்க. மட்டுமீறிய ஆசை அல்லது எல்லை மீறிய ஆசை, கட்டுப்படுத்த முடியாத ஆசை, அடக்க முடியாத ஆசை. இதுக்கு பேர் தான் மோகம் என்று பேர். மோகம் துர்இச்சை, தவறான காரியங்களின் மேல் ஆசை. குடி, புகை, சினிமா, சிற்றின்பம், இதெல்லாம் என்ன இச்சை? துர்இச்சை. இதெல்லாம் முற்காலத்தில் வாழ்கிற ஒரு மனிதனுடைய சுபாவம், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய சுபாவம், ஜென்ம சுபாவத்துக்குரிய மனிதனுடைய சுபாவம் இது. ஆனால் நீங்கள் சபையில் இருக்கிறீர்கள், கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகிறீர்கள், தேவ பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுதோ என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குள்ளே வர வேண்டியவர்கள். முன்பு ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், இப்பொழுதோ. ஏன் அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் 7ஆம் வசனத்தில் நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள் சஞ்சரித்த போது, வேதம் சொல்லுகிறது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். நாம் எங்கே சஞ்சரிக்கிறோம் என்பது முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 மணி நேரம் விசுவாசிகளோடு இருப்பது அல்ல. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நாம் யாரோடு சஞ்சரிக்கிறோம்? வேலை ஸ்தலத்தில் அவிசுவாசிகளோடு வேலை செய்கிறீர்கள். ஆனால் சஞ்சரிப்பது என்பது நம்முடைய நெருங்கிய ஐக்கியம். ஆனால் பவுல் சில காலம் சீஷர்களோடு சஞ்சரித்தான். அதனால் அவன் மாபெரும் ஊழியக்காரனாய் மாறினான். ஜெபிக்கிறவர்களோடு சஞ்சரிக்கிறீர்களா? ஊழியம் செய்கிறவர்களோடு சஞ்சரிக்கிறீர்களா? கர்த்தருக்காக தியாகத்தோடு வாழ்கிறவர்களோடு சஞ்சரிக்கிறீர்களா? நீங்கள் யாரோடு சஞ்சரிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அவர்களோடு சஞ்சரிக்கும் பொழுது அவர்களைப் போல செய்வீர்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது. துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, தவறான ஆசை, இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஏனால் இதனால் தான் தேவ கோபம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதோ 8ஆம் வசனம், இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தை. விசுவாசியுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? இன்னைக்கு சபைக்கு வர சின்ன பிள்ளைங்க வார்த்தையை கேட்க சகிக்கல. சரி, இங்க இருக்க பெற்றோரை கேட்குறேன், உங்க பிள்ளைகளுடைய தவற நாங்க கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட வந்து சொன்னா நீங்க ஜென்ம சுபாவத்துக்குரியவங்களா இருப்பீங்களா, ஆவிக்குரிய சுபாவத்துக்குரியவங்களா இருப்பீங்களா? நான் நிறைய குடும்பத்தை பார்த்துட்டேன், அவங்க பிள்ளைகளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணா சீருகிற பாம்பா மாறிடுறாங்க. ஆனா மற்ற நேரத்தில் அவங்க ஆவிக்குரியவங்க தான். என் பிள்ளை எப்படி? குடும்ப கௌரவத்தை விட உன் பிள்ளை திருந்துறது முக்கியம். பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வாயில இந்த உலக மனுஷன் ரோட்ல இருக்க குடியாரம் பேசுற மாதிரி அந்த வார்த்தையை சின்ன பிள்ளைங்க, முன்னாடி உட்கார்ற பிள்ளைங்க பேசுறாங்க. அந்த பேரண்ட்ஸ்ட சொல்ல எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவங்க தோத்திரம் பாஸ்டர்னு எல்லாமே செய்வாங்க, ஆனா பிள்ளைகளை கண்டிக்க விட மாட்டாங்க. அந்த நிலைமையில நீங்க இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். சபையில் பிள்ளைகளை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ நாம் சொல்லுவோமானால் உடனே அவங்களுக்கு என்ன வருது? அதான் எந்த மனுஷன்? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய்? ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறாயா, ஆவிக்குரியவன் என்கிற சுபாவத்தில் இருக்கிறாயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க தவறையே நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னா உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைகளை பற்றி சொல்றோம், இந்த வாரமே சில வீடுகளுக்கு நாங்கள் வரப்போறோம், உன் பையன் இப்படி செய்யறாமா, உன்னுடைய ரியாக்ஷன் என்ன? ஜென்ம சுபாவமா, ஆவிக்குரிய சுபாவமா? யோசித்து பாருங்கள். ஏனென்றால் ஜென்ம சுபாவம் உள்ளவன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆராய்ந்து நிதானிக்க மாட்டான். ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, என்ன நடந்திருக்கும், டக்குன்னு எடுத்தவன என் பிள்ளைலாம் அப்படி செய்யாது சொல்லாதீங்க. நம்ம பார்க்காத இன்னொரு பகுதி நம்ம பிள்ளைகளுக்கு உண்டு. ஆமென். வர மாட்டேங்குது. நம்ம பார்க்காத இன்னொரு பகுதி பிள்ளைகளுக்கு உண்டு. அதனால பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது சுருக்குன்னு கோபம் வரக்கூடாது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள்கிட்ட இப்படி இருக்குன்னு பாஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, சிஸ்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் பிள்ளைக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு பிள்ளைய காப்பாற்றுனீங்கன்னா பார்ப்பான், நம்ம அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு நாளைக்கு பின்னாடி அதே பிள்ளைய குறித்து இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டன்ட்டு வருவேன். ஜாக்கிரதை. பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள், அது 4 பேர் கேட்குறாங்க. எவ்வளோ வேதனையாக இருக்குது.
ஏனென்றால் வேதம் சொல்கிறது உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம். விசுவாசியே, பஸ்ஸில் போகும்பொழுது நம்ம பேச்சு எப்படி இருக்குது, கொலாயடியில் எப்படி இருக்குது, ரேஷன் கடையில் எப்படி இருக்குது, இல்லை 2 பேருக்கு சண்டை வந்தால் எப்படி இருக்குது, அதை விட்டுருங்க. கொலாயடிக்கே போவேணா. நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் கொலாயடிக்கே போகிறதில்ல பச, வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருதுன்ட்டு. நீங்கள் எங்களுக்கே வியாக்கியானம் கொடுக்குற ஆட்கள். எப்படி இருக்குது வீட்டில் சண்டை வந்துட்டா? நம்முடைய வாயில், ஏன் உங்கள் வாயில்னா நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனை துதிக்கிறவர்கள். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனை துதிக்கிறவன். 2 கூட்டம், அதில் 2 விதமான விசுவாசிகள். ஒன்று கீழ்ப்படுகிறவர்கள், இன்னொன்று கீழ்ப்படியாதவர்கள். 2வது மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். 3வதாக மல்கியா 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். எங்கே 2 கூட்டம் இருக்கிறது? தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்யாதவர்கள். இப்பொழுது வித்தியாசம் தெரியாது. நாங்கள் ஊழியம் செய்யவில்லை, ஒரு குறையில்லை, நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறோம். இது உலகத்தினுடைய கணிப்பு. ஆனால் கர்த்தர் ஏற்படுத்த போகிற அந்த வித்தியாசம் இருக்கிறதே, அன்றைக்கு தான் உட்காந்து அழுவீங்க. ஐயோ நாங்கள் ஊழியம் செய்யாமல் போயிட்டோமேனு. ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரையும் சொல்லலை. இப்போ நான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். சத்தம் கம்மியாக தான் வருது. ஏன்னா அவ்வளோதான் சபையில் இருக்குது. மற்றவங்களாம் நீங்கள் உங்களை புத்திசாலின்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் புத்திசாலி இல்லை. உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு நாள் வரப்போது ஆண்டவர் ஊழியம் செய்பவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டப் போகிறார். நான் விசுவாசி தான், ஆனால் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்? கீழ்ப்படுகிற விசுவாசியா, எதிர்த்து நிற்கிற விசுவாசியா, கீழ்ப்படியாத விசுவாசியா? நான் ஜென்ம சுபாவத்துக்குள்ளே இருக்கிறேனா, சண்டை வீம்பு பேச்சு, அல்லது நான் ஆவிக்குரிய சுபாவத்தில் திட்டினால் பரவாயில்லன்ட்டு கேட்டுக்கிட்டு போகிற ஆளாக இருக்கேனா, நிதானித்து அறிகிற ஆளாக இருக்கிறேனா? 3வது நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆளா, ஊழியம் செய்யாத ஆளா? பாஸ்டர் வித்தியாசத்தை காட்ட முடியாது, சபை காட்ட முடியாது. ஒரு நாள் இறங்கி வர போகிறார் என் நேசர் இயேசு. அவர் வரும் பொழுது, அந்த பலனை கொடுக்கும் பொழுதுதான், ஐயோ இப்படிலாம் எனக்கு தெரியாதே. ஏன் தெரியாது? பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் சொல்கிறோம், நீ ஊழியம் செய்துவார். வேதம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமா? ஊழியம் செஞ்ச யார் கனம் பண்ணுவா? பிதா கனம் பண்ணுவார். ஊழியத்தில் பாடுகள் உண்டு, அவமானம் உண்டு, நிந்த உண்டு. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஊழியம் செய்கிற கூட்டம், ஊழியம் செய்யாத கூட்டம். இன்னும் ரொம்ப சூப்பர் கூட்டம் ஒன்று இருக்கு. விசுவாசிக்கிற கூட்டம், பின்பற்றுகிற கூட்டம். விசுவாசிக்கிற கூட்டம், பின்பற்றுகிற கூட்டம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்தில் 66ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இங்கே பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்தபோது அதை அனுபவித்த கூட்டம் ஏராளம் இருந்தது. ஆனால் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் உடுத்தணும், இப்படித்தான் செய்யணும்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் நம்ம கை கொள்ள முடியாதுன்னு கூட்டம் என்ன செஞ்சிச்சு? குறைஞ்சி. இன்றைக்கி நீங்கள் ஒரு கணக்கெடுத்து எடுப்பாருங்க, எப்படி வேணாலும் வாழலாங்கிற சபையில் கூட்டம் நிறையா இருக்கும். இப்படித்தான் வாழணுங்கிற சபையில் கூட்டம் குறைவாக இருக்கும். எப்படி வேணாலும் வாழலாம், ஸ்லீவ்லெஸ் போட்டு போகலாம், லிப்ஸ்டிக் போட்டு போகலாம், ஹேர் ஸ்டைல் எப்படி வேணாலும் போட்டு போகலாம். அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை டைட்டாக போட்டுக்கிட்டு முட்டிக்கால் வரைக்கும் போட்டுக்கிட்டு போகலாம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளே அப்படி இருக்குது. ஏன் தெரியுமா? அது எப்படி வேணாலும் வாழலாம். பெர்மிஷன் கொடுத்துட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? வாழலாம். ஆனால் இப்படி தான் வாழணுங்கிற கூட்டம் குறைவாக தான் இருக்குது. அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறாரு,
நாம் இப்படி இருக்கக்கூடாது, நாம் ஆவிக்குரியவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் பேசணும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் போயிடும். ஆமென் சொல்லுவோமா? இயேசுநாதருடைய சபையில் அதான் நடந்துச்சு. இந்த கூட்டம் என்னது? சாதாரண கூட்டம் இல்லை, இயேசுவை ருசித்த கூட்டம், அவருடைய அற்புதத்தை கண்ட கூட்டம், அதிசயத்தை கண்ட கூட்டம். என்ன சொன்னாங்க? இந்த கடினமான உபதேசம் அப்படிதானே போட்டிருக்கு. அது முதல் அவருடைய சீஷர்களில் அநேகர், யாரு? சாதாரண விசுவாசியில் சீஷன்கிற நிலைமை வரைக்கும் வந்த ஒரு கூட்டம், அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 பேரையும் நோக்கி, நீங்களும் போய்விட. இயேசு நான் சொல்றாரு, நான் பிரசங்கத்தை மாற்ற மாட்டேன்ப்பா, நான் பிரசங்கத்தை மாற்ற மாட்டேன், நீ மாறினா நீ இங்க இருக்கலாம், உனக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், பிரசங்கத்தை மாற்ற மாட்டேன், நீயும் போய்விட மனதா இருக்கிறியா அப்படின்னு மிச்சம் இருக்கவங்களுக்கு. சில நேரத்தில் கடினமான உபதேசம்ட்டு ஆட்கள் நிறையா போகிறாங்கன்னு வச்சுங்களேன், சில பாசங்களுக்கு சோதனை வரும். எதுக்கு வம்பு? இருக்கிறவங்களாம் இழந்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கணும். கொஞ்சம் ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படி அது பின்னாடி வரேன் நான், சரியா அப்படின்ட்டு கொஞ்சம் என்ன செய்வாங்க, உபதேசத்தை அப்படி மாற்றி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போனது கூட என்ன செய்யும். ஆனால் ஆண்டவர் பிரசங்கத்தை மாற்றலை, என் பிரசங்கம் இதுதான், நீ வர்றியா அல்லது நீயும் போக ரெடியா? ஐயோ நாங்கள் எதுக்கு வரோம் தெரியுமா? நித்திய ஜீவ வசனத்துக்காக. அந்த பக்கமெல்லாம் கைதட்டு வரல. ஆண்கள்லாம் ஒரு தடவை கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமாம். எதுக்கு இயேசுவை பின்பற்றோம்? எதுக்கு இயேசுவை பின்பற்றுறோம்? அப்போ சாப்பிட்ட திருப்தியா, அற்புதத்துக்காகவா, இல்லை நித்திய ஜீவனுக்காகவா? நித்திய ஜீவனுக்காக. இது என்ன கூட்டம்? விசுவாசிக்கிற கூட்டத்தில் இருக்கீங்களா, பின்பற்றுகிற கூட்டத்தில் இருக்கீங்களா? ஒருவன் என்னை பின்பற்றினால் சுய வெறுப்பு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பாடு வந்தாலும் இயேசுட்ட கேள்வி கேட்க மாட்டான். இதுல இருந்தே ஒரு விசுவாசியா சீஷனான்னு பார்த்துடலாம். பாடுகள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால் அதை சகித்து கொண்டு, ஆண்டவரே இதை தாங்க பலன் தாரும் என்று அவரோடு சத்தம் காட்டாம பின்னாடி போறவன் சீஷன். எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு கேள்வி கேட்கிறவன் விசுவாசிக்கிற விசுவாசி. எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? விசுவாசிங்கிற கூட்டத்தில் இருக்கீங்களா, சீஷன்கிற கூட்டத்தில் இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மள்ட்ட இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு, நீ எந்த கூட்டத்தில் இருக்க? தோத்திரம் இன்னும் நிறையா இருக்கு சொல்றதுக்கு. உபதேசம் கடினமாக இருக்கிறது என்று போய் விடுவார்கள். ஆனால் அற்புதம் அடையாளம் நடந்துச்சுன்னா ஓடி வருவாங்க. இன்னொன்று தெரியுமா? அவரை பின்பற்றி கொண்டே இருங்க. பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவர் பரவசமான அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து மூன்றாவதாக 2 விதமான எஜமான்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். 2 எஜமான்கள். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு எத்தனை எஜமான்? ஒரு எஜமானா 2 எஜமானா? சரி, இந்த 2 எஜமான் யாரு? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இந்த தேவனுக்கும் இந்த உலக பொருள் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்குரிய அதிபதி யாரு? பிசாஸ். இப்ப சொல்லுங்க, எஜமான் யாரு உங்களுக்கு? இயேசுவா பிசாசா? இயேசு எஜமானாக இருந்தால் உங்க நடவடிக்கைகள் வித்தியாசமா இருக்கும். ஆனா உங்க நடவடிக்கையை பார்த்தே சொல்லலாம் உங்களுக்கு எஜமான் யாருன்னு. புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமை எங்கள் பிதா பிதா பிதான்னு யூதர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆபிரகாம் எங்களுக்கு பிதா, ஆபிரகாம் எங்களுக்கு பிதான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இயேசு ஒரு நெத்தியடி அடித்தார். என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்ட்டார். இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் செய்கிற செய்கை என்ன செய்யுது தெரியுமா? நீ பிசாசுடைய பிள்ளைன்னு காட்டுது. ஹலோ, உங்களுடைய செய்கைகள் தான். பிள்ளையானாலும் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினாலே விளங்கும். நீதிமொழிகளில் போட்டிருக்கு. பிள்ளையானாலும் நீ பிள்ளைன்னு சொல்லலாம்ப்பா, நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்குது? உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ், உன்னுடைய செயல்கள், உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நடவடிக்கைகள் தான் உனக்கு எஜமான் யாருங்கிறத நிரூபிக்குது. இப்போ சாத்தான் உனக்கு எஜமானா இருந்தா கன்ஃபார்மா 100% நரகம்தான் இல்லையா? அவன் எங்கே தான் கொண்டு போவான்? இயேசு எனக்கு எஜமானாக இருப்பார் என்றால் நான் அவர் சொல்லுகிறதை செய்து கொண்டிருப்பேன். இது வேண்டாம்னா வேண்டாம்.
இல்லையா சொல்லுவோமா? நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை சொல்கிறேன். நான் வெட்கப்படாமல் சொல்கிறேன். ரொம்ப காலமாக ஒரு குறிப்பிட்ட கலர், அந்த கலரை சொல்லக்கூடாது, சொன்னால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இப்போ இல்லாட்டி பாஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு, அப்படி ஒரு கலரில் யாராவது எடுத்து கொடுப்பாங்களான்ட்டு. வேண்டாம், நீங்கள் விவரமாக யோசிக்கக்கூடிய ஆட்கள். ஒரு குறிப்பிட்ட கலரில் எனக்கு ஒரு ஷர்ட் போடணும்னு ஆசை. ஏன்னா சபை ஆரம்பித்த புதுசில் டிசைன்ஸ் பார்க்குன்னு ஒரு கடை இருந்துச்சு, அங்கே ஒரு கலர் கிடச்சி ரொம்ப நாள் போட்டேன் அந்த ஷர்ட்டை. அதுக்கப்புறம் நானும் போகிற இடத்துலலாம் தேடி பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ரோட்டில் போகிறவெல்லாம் போட்டு போகிறான், எங்கன்னு தான் தெரியலை. எங்கள் அண்ணன் பையன் கடைக்கு போனாலும் தேடி பார்ப்பேன், கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதில், சரி அந்த கடையில் ஜெபம் பண்ணும்போது என்ன வருது, அந்த கடையில் இருக்குமா பார்ப்போன்ட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டேன். கரெக்டாக டோல்கேட் தாண்டி அங்கே போகும்போதில் உள்ள ஆவி சொல்லுது, நீ எங்கே போய்கிட்டு இருக்க, எதுக்கு போய்கிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு. டக்குன்னு யோசிச்சு, ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில் நான் இந்த கலரை தேடி போகவே மாட்டேன், தூக்கி போடுறேன். இப்போ எஜமான் யார்? சில நேரத்தில் இப்படிலாம் நடத்துவார். அதுக்கப்புறம் எதேச்சியாக ஒரு கடைக்கு போகிறேன், அந்த கலர் சட்டை இருக்குது ஆனால் வாங்கலையே. நான் தேவ சமூகத்திலிருந்து உண்மையை சொல்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு அந்த கலர் ஓசியில் வந்தால் ஒழிய, உங்களுக்கு சித்தம்னா அந்த கலரில் போடுறது உங்களுக்கு சித்தம்னா எனக்கு ஓசியில் வரட்டும், நான் இனி தேடி போக மாட்டேன், எனக்கு வேண்டாம். வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் தான் கிடைக்குது. நான் வாங்கலை. ஏன்னா சோதனை அப்படி தான் வரும். யார் எஜமா? ஆமே, யார் எஜமா? உங்கள் செய்கை சொல்லுதா நீங்கள் உங்களுக்கு எஜமான் இயேசுன்னு? 2 எஜமான். ஆனால் நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்திலே வாழ்ந்துக்கிட்டு சர்ச்சிலையும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கலாம்னா முடியாதுப்பா. ஒரு எஜமானுக்கு இன்றைக்கி குட் பை சொல்லு. ஆமாம், இன்றைக்கி அவனை நெத்தி அடி அடித்து கீழே போட்டு மிதித்து, நீ இதுவரைக்கும் நீ எஜமானாக இருந்த, ஆனால் எனக்காக ரத்தம் சிந்தின, எனக்காக உயிரையே கொடுத்த என் ஆண்டவரை இன்னையிலிருந்து நான் எஜமானா பின்பற்ற போகிறேன், நீ வேண்டாம் எனக்கு. இயேசுவை எஜமானா ஏற்றுக்கொள். ஸ்தோத்திரம், அது நல்ல எஜமான். ஆமென், ஸ்தோத்திரம். 2 விதமான எஜமான்கள். 4வதாக 2 விதமான ஊழியர்கள். எடுத்து வாசிங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஊழியர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கேர்சல் லீடராக இருக்கலாம், வாலிபர் குழு தலைவராக இருக்கலாம், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸாக இருக்கலாம், நீங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், முழு நேர ஊழியக்காரர் எங்களை மாதிரி பாஸ்டாக இருக்கலாம். எல்லாருக்கும் இந்த பிரசங்கம். ஆமென், வாசிங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையாய் பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமென். அப்ப நான் யாரை பிரியப்படுத்த ஊழியம் செய்கிறேன்? இல்லையா சொல்லுமா? சில இடத்துல பார்வைக்கு ஊழியம் செய்வாங்க, பாஸ்ட் பார்க்கும் போதுல ஊழியம் செய்வாங்க, பாஸ்ட் பாராட்டணுங்கிறதுக்காக. சிலர் யாருமே பார்க்காத போது, ஒரு சகோதரி என்று சொன்னாங்க, யாருமே பார்க்காத போது நான் டாய்லெட்டை க்ளீன் பண்ணிட்டு போயிடுறேன் பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. அதான் கிரேட். ஆமீன் சொல்லுவோமா? பார்க்கறதுக்காக ஊழியம் செய்யறது இல்லை. நானும் இதை செய்கிறேங்கிறதுக்காக 4 பேருடைய பாராட்டை பெறுவதற்காக ஊழியம் அல்ல. யாருமே பார்க்காட்டாலும் நம்ம ஊழியத்தை குறித்து நம்ம பெருமையாக பேசக்கூடாது, பரலோகம் பெருமையாக பேசணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்கு? யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். இன்னைக்கு நான்லாம் உங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி ஒரு 10 பிரசங்கம் பண்ணேன்னா 10 பேரை கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. எங்கள் பாஸ் ரொம்ப நல்லா பேசுகிறாரு வாங்க, இல்லாட்டி நம்மளே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம், அடுத்தவங்களை கூப்பிட்டு வந்துட்டு என்னங்க வாங்கி கட்டுறீங்க? சத்தியமாக வாங்கி விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க, வாங்கி கட்டுறீங்க. அல்லையா சொல்லுவோமா? தமிழ் என்னெல்லாம் விளையாடுது பாருங்க. வாங்கி கட்டிக்கிறது இல்லை, வாங்கி கட்டுறது. வசனத்தை வாங்கி விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 விதமான ஊழியர்களில் ஒரு ஊழியர் யார்? மனுஷனை பிரியப்படுத்து. சமீபத்தில் ஒரு சகோதரியோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க முன்பு போன ஒரு பாஸ்டரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாஸ்டருக்கு வருகையை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் அழைப்பு கிடையாதான், ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும்தான் ஆண்டவர் பேச சொல்லியிருக்காராம். அந்த பாஸ்டர் வச்சுருக்க காரோட விலை 1 கோடி ரூபா அப்படின்னாங்க. ஏன் பிரதர் அதுக்கு போய் அல்லையா சொல்கிறீங்க? தோத்துறோம்.
1 கோடி ரூபாயா? எப்படியோ அனுபவிச்சுட்டு போட்டோம். ஆனால் கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணால் கூட்டம் வராதுங்கிறதுக்காக மனுஷனை மட்டும் நாடி பிரசங்கம் பண்ணினால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. தேவனை பிரியப்படுத்தணும். இன்னைக்கு பிரசங்கம் முடிச்சோன்னு நீங்கள் எல்லாரும் வந்து பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் இங்கே நீங்கள் என்ன எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கிறது முக்கியம் இல்லை. காலையில் வரும்போது நான் சொன்னதெல்லாம் சொன்னேடான்னு அங்கே கேட்பார்ல, அவருக்கு நான் பதில் சொல்லணும். நீங்கள் ஊழியம் செய்கிற நீங்கள் யாருக்காக ஊழியம் செய்கிறீங்க? மனுஷனுக்காகவா ஆண்டவருக்காகவா? மனுஷனுக்காக ஊழியம் செஞ்சீங்கன்னா சொல்லி காட்டுவீங்க, குத்தி காட்டுவீங்க, கோவப்படுவீங்க. தேவனுக்காக ஊழியம் செஞ்சால் ஒரு நாளும் பிரதிபலன் எதிர்பார்க்கவே மாட்டான். ஆமென் சொல்லுவோமா? நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்துக்கு ஊழியம் செய்யலை, என்னை அழைத்த தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். அப்போ 2 விதமான ஊழியர்கள். ஒன்று மனிதனை, பவுல் மனுஷனை பிரியப்படுத்தவே மாட்டார். பேதுருவை பார்த்து ஏய் நீ பண்ணுறது சரியில்லை, மாய்மாலம் பண்ணுற. அங்கே போனால் புரஜாதிகள்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த. இப்போ யாக்கோபெல்லாம் பார்த்துமே கொஞ்சம் மாய்மாலம் பண்ணுற. என்னையா ஒன்று ஒழுங்குதுன்னா இருந்தால் ஒழுங்கார், நெத்தி அடி கொடுக்குறவர். ஆமென் சொல்லுவோமா? அதான் பவுல் சொல்றார், நான் மனுஷனை நாடி பிரியப்படுத்தவே மாட்டேன், தேவனைத்தான் பிரியப்படுத்துவேன். சரி, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? யாரை பிரியப்படுத்தணும்? தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக. இது முக்கியமாக ஊழியர்களுக்கு. ஒருவேளை இந்த செய்தியை யூடியூப்பில் ஊழியர்கள் பார்க்கலாம். அதை பார்க்கிற அத்தனை ஊர்களுக்கும் அதுதான், மக்களை பிரியப்படுத்துறதுக்காக ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 விதமான நியாய தீர்ப்புகள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 33, 34 வசனத்தை வாசிக்கலாம். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். 41ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இங்கே 2 இடத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது இடத்துல எங்கே பிரவேசிக்க சொல்லுகிறார்? அந்த வசனத்தை வாசிங்க. 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அது யாருடைய ராஜ்யம்? பிதாவுடைய ராஜ்யம். அதுக்கு இன்னொரு பேர் சொன்னா அதான் பரலோகம். ஒரு கூட்டத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அவங்கள பாராட்டி பரலோகத்துக்குள் அனுப்புகிறார். இன்னொரு கூட்டத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை சபித்து நரகத்துக்கு அனுப்புகிறார். 2 பேரும் நிற்கிறார்கள். வலது பக்கத்தில் இருக்கிறார்கள், இடது பக்கத்தில் இருக்கிறார்கள். செம்மறியாடு வெள்ளாடு கூட்டம் இருக்கிறது. நான் அந்த ஆட்டை பற்றி பிரசங்கம் பண்ண வரவில்லை. நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் எந்த பக்கம் போவீர்கள் அதை நிர்ணயிப்பது இன்றைக்கு உள்ள வாழ்க்கை. நேற்றைக்கு நாங்கள் கார் ஓட்டிக்கிட்டு வரும் பொழுது மதுரைக்கு அவுட்டரில் ஒரு பைபாஸ் ரோட்டில் வரும் பொழுது ஒரு சகோதரன் வாயிலையும் மூக்கிலையும் ரத்தம் வடிஞ்சு கீழே செத்து கிடக்காரு. அவர் இன்னைக்கு சாவோன்னு நினச்சிருப்பாரா? புதன்கிழமை போகும் பொழுதும் அதே மாதிரி கொஞ்சம் வயசு ஒரு ஆள் கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்காரு. நினச்சிருப்பாங்களா? வாழ்வு சதம் அல்ல. ஆமீன் சொல்லுவோமா? என் வாழ்க்கை சதம் அல்ல. இந்த பூமியில் நான் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் என் உயிரை ஆண்டவர் எடுக்கலாம் அல்லது ஆண்டவர் வரலாம். அப்படி வரும்பொழுது நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் உண்டு. இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாய், எதற்காக வாழ்ந்தாய், யாருக்காக வாழ்ந்தாய் என்று ஆண்டவர் கணக்கு கேட்கக்கூடிய ஒரு நாள் உண்டு. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. வாருங்கள் என்று அழைக்கப் போகிறாரா, போங்கள் என்று தள்ளிவிடப் போகிறாரா? இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை தான் அதை நிர்ணயிக்கும். இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் அதை நிர்ணயிக்கப் போகிறது. ஆவிக்குரிய வாடையே இல்லாமல் ஒரு ஜெபம், ஒரு வேத வாசிப்பு, ஒரு சபையில் ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு ஜெப கூட்டம், பெண்கள் ஊழியம், அது ஆண்களை ஒன்றுக்கு வரமாட்டோம். நியாய தீர்ப்பில் எங்கே நிற்பாய் என்பதை யோசித்துக்கொள். 2 பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். யாரு? ஆண்டவர் என்ன சொன்னார்? 2 பேர் படுத்துக் கொண்டிருப்பார்கள். யாரா இருக்கலாம்? கணவன் மனைவியாக இருக்கலாம்.
2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கணவன். என் மனைவி ஜெபம் பண்றா பாஸ்டர், என் மனைவி நல்லா ஆராதனை பண்ணுவா பாஸ்டர், அவள் எடுத்துக்கொள்ளப்படுவாள், நீ கைவிடப்படுவாய். சில வீட்டில் என் புருஷன் நல்லா ஜெபம் பண்ணுறாரு, எனக்கு அவ்வளோ தூரம் ஜெபம் வராது, அவ்வளோ தூரம் ஆண்டவர் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, உன் புருஷன் எடுத்துக்கொள்ளப்படுவார், நீ கைவிடப்படுவாய். 2 பேர் வயலில் இருப்பார்கள், பக்கத்தில் உள்ள விசுவாசி சொல்லுவார், பிரதர் நம்மளாம் சர்ச்சுக்கு போகிறோமே, இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம ஆவிக்குரியவங்க நல்லா இருக்கணும். அடப்போங்க பிரதர், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். 2 பேர் வயலில் இருப்பார்கள், வேலை செய்வார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடுவார். திரியை அடைக்கிற ஸ்திரீகள் 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, என்ன சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் டிவின்னு போகிறீங்க, நம்ம சர்ச்சில் பாஸ்டர்மா மாலை ஆராதனை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் பெண்கள் ஆராதனை, அந்த ஜபம் இந்த ஜபம். நீ கைவிடப்படுவ, ஆண்டவரை தேர்றது வந்து சேரும். ஹலோ, யார் அந்த 2 பேர்? சிலர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் எல்லா நாளும் சர்ச்சில் ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுறாங்களே. நீ வளரணும்னு சொன்னால் வச்சு தான் ஆகணும். எங்களுக்கு என்ன கஷ்டமா, எங்களுக்கு என்ன ரொம்ப 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 உங்களை கசைக்கு புளியணுங்கிற எண்ணமாக இருக்குது? உருவாக்குறதுக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தோட, செவ்வாய்க்கிழமை பிரசங்கத்தோடு எங்களுக்கு ஜாலியாக இருந்தால் நாங்களும் ஜாலியாக தான் இருப்போம். எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரலாம், ஜாலியாக சுற்றிட்டு ஜாலியாக வரலாம். இல்லையே, உங்களை உருவாக்கத்தானே. ஆமே, நல்ல கவனிங்க. நியாய தீர்ப்பில் என்ன நடக்குமா? 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் ரட்சிக்கப்படாத சகோதரனே, உன் மனைவி உனக்காய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணியும் நீ இன்னும் மனம் திரும்பாமல் இருப்பாயானால் இன்றைக்கு உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இல்லாவிட்டால் எத்தனையோ படங்களில் பார்க்கிறோம், ஐயோ என் மனைவி சொன்னா நான் கேட்கல, இப்படி ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாரே. அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது. சகோதரியே, நீ மனம் திரும்பு. எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது நானும் ஆண்டவரோடு கூட வர வேண்டும் என்கிற ஆசை இருக்க வேண்டும். தெரிந்தெடுப்பது எதில் இருக்கிறது? விசுவாசிகள் என்கிற கூட்டத்தில் இருக்கிற நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? கீழ்ப்படுகிற கூட்டத்திலா, கீழ்ப்படியாத கூட்டத்திலா, ஜென்ம சுபாவ கூட்டத்திலா, ஆவிக்குரிய கூட்டத்திலா, ஊழியம் செய்கிற கூட்டத்திலா, ஊழியம் செய்யாத கூட்டத்திலா, விசுவாசிக்கிற கூட்டத்திலா, பின்பற்றுகிற கூட்டத்திலா? ஊழியம் செய்கிறவர்கள் யாருக்காய் ஊழியம் செய்கிறீர்கள்? மனுஷனுக்காகவா, தேவனுக்காகவா? யோசித்து பாருங்கள். 2 நியாய தீர்ப்பு உண்டு. அதாவது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் 2 நியாயம். ஒன்று பரலோகத்துக்கு போங்கன்னு சொல்லுவார், இன்னொன்று நரகம். எங்கே போகிறோம்? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வந்து சேர வேண்டும். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கேட்ட செய்தியை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. சோத்திரம். அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே துதிக்க பரமானந்த கீதம். ஆமென். Thank you Lord. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம். 2 கூட்டத்தை பற்றி நாம் தியானித்தோம். சகோதரனே, இந்த செய்தியை கர்த்தர் உனக்கு விசேஷமாய் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் ஃபார் யூ. அசட்டை பண்ணி விடாதே, அல்ல தட்டி விடாதே. சகோதரியே, நீங்க கர்த்தரோடு கூட பேசினார் என்று உள் மனம் சொல்லுகிறது அல்லவா? நீ எங்கே இருக்க போகிறாய்? நரகத்திலா, மோட்சத்திலா?